சிந்து பைரவி நீ பிரமோஷிவா இருந்துட்டு சிந்து இதுக்காகவா நீ அழுதுட்டு இருக்க அப்படின்றாங்க. ஆமா டாக்டர், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, அது அம்மாவா சொன்னது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அது மாதிரி பண்ணுவேன்? நான் அப்படி உன்னை பண்ணுவேன்று நீ நினைக்கிறியா என்னன்றாங்க. உன் மேலே நான் பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்தவன் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கான்றாங்க. இல்லை டாக்டர்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா சொன்னாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீ இப்படி அழுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணாது சரியா, என் மேலே நம்பிக்கை வையும். ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட துளி நம்பிக்கை இல்லாமல் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்றாங்க. நீ இப்படி பண்ணுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமான்றாங்க. சாரி டாக்டர், அப்போ மகாத்து சொன்ன மாதிரி எதுவும் இல்லை தானே அப்படின்றாங்க. உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி எதுவுமே என்னுடைய மனசில் இல்லைன்றாங்க. நீ சந்தோஷமா இரு, அம்மா அப்படி நினைச்சா நினச்சிட்டு போட்டோம், ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாதாச்சும் இருப்பாங்கல்ல அப்படின்றாங்க. நீ அதை நினச்சி பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டான்றாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர், ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்க. எனக்கு உண்மையிலே மனசுக்கு இப்போதான் நிறைவா சந்தோஷமா இருந்துட்டு இருக்குன்றாங்க. நான் என்னென்னவோ நினச்சி பயந்துட்டு தெரியுமாங்க. இப்போ எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லு, அது உன்னுடைய மனசுலேயே வச்சுட்டு இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகிடுமா என்ன சரியாகாது அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிந்துவுக்கு அப்போதான் அவங்க மனசில் இருக்கிற எல்லா பாரமும் எல்லா கேள்வியும் அவங்கள விட்டு போன மாதிரி ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க சிந்து. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.